இப்போ எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெயை ஊற்றி லைட்டாக காய வைக்கணும். எண்ணெய் காஞ்ச பட்டியும் வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டோன்னே வதக்கணும். வதக்கணும், நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டு வெள்ளைப்பூடு இஞ்சியெல்லாம் போடணும். அடுத்து 3 வெத்தலை நல்லா வதக்கி பிடிச்ச முடியும் 3 வெத்தலை போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொத்தமல்லியை போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா ரொம்ப வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கி முடித்தோடனே இப்போ பாருங்கள், மிக்சியில் போடுதாங்க. மிக்சியில் போட்டு அரைக்கணும். சிரிக்காதீங்க. மிக்சியில் போட்டு அரைக்கணும். பொரியலில் போடணும். பொரியலில் கொஞ்சம் போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் மட்டும் போடணும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அரைக்கணும். ஒரு பவுலில் ஊற்றிக்கணும். அதை நல்லா கிண்டிட்டு இருக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். கடுகை போடணும். கருவேப்பிலையை போடணும். வதக்கணும். அப்படியே சட்னியில் ஊற்று சுவையான தண்ணி சட்னி ரெடி.